வணக்கம், என் பெயர் ஷாம். நான் இப்போ வகுப்பறை கல்வி ஏன் சிறந்ததாகும் பற்றி பேச போகிறேன். வகுப்பறை கல்வி வெறும் ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் இடம் மட்டுமல்ல, அது ஒரு வர்ணஜாலம் நிறைந்த ஆரம்ப புள்ளி. இதனால் தான் வகுப்பறை கல்வி சிறந்ததாகும். வாங்க இப்போது வகுப்பறை கல்வியின் சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். முதல் அம்சம் நேரடி ஆசிரியர் தொடர்பு. ஆசிரியரின் முக பாவனைகள், கனிவான பார்வை, சிறு தட்டி கொடுத்தல் எல்லாம் ஒரு கணினி திரையால் ஒருபோதும் தந்துவிட முடியாது. அந்த பிணைப்பு வகுப்பறை கல்வியில் தான் சாத்தியம். மாணவர்கள் தங்கள் சந்தேகங்களை ஆசிரியரிடம் உடனுக்குடன் கேட்டு விடை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இணையவழி கல்வியில் ஆசிரியர் பார்ப்பாங்களானே தெரியாது. அடுத்த அம்சம் நேரம் மேலாண்மை. காலை மணி அடித்தவுடன் விரைவாக வகுப்பறைக்கு செல்வது முதல் மதிய உணவு இடைவேளை, இசை பீரியட், விளையாட்டு பீரியட் என ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. இந்த டைம் டேபிள் வாழ்க்கை ஒரு குழந்தைக்கு திட்டமிடுதலையும் நேரத்தின் மதிப்பையும் தானாகவே கற்றுக் கொடுக்கின்றன, இணையவழி கல்வி அல்ல. மூன்றாவது அம்சம் உடல் இயக்கமும் உற்சாகமும். இணையவழி கல்வினா நம்ம வீட்டில் அமர்ந்து படிப்போம், ஆனால் அது உடல் இயக்கத்தை நிறைய குறைக்கும். ஆனால் வகுப்பறை கல்வியில் ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்பிற்கு நடந்து செல்வது, விளையாட்டு திடலில் ஓடுவது, நண்பர்களுடன் துள்ளி குதிப்பது என உடல் ஆரோக்கியத்திற்கு பள்ளிதான் இயற்கை ஜிம். அடுத்த அம்சம் குழு மனப்பான்மை. இப்போ வகுப்பறை கல்வியில் ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது அல்லது ஒரு குழு போட்டியில் பங்கேற்கும் போது நான் என்ற எண்ணம் மாதிரி நாம் என்ற எண்ணம் உருவாகும். மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது எப்படி என்று பள்ளி சுவர்கள் தான் கற்றுக் கொடுக்கின்றன. அடுத்த அம்சம் பள்ளி நண்பர்கள். வகுப்பறை கல்வி என்ற அழகான உலகில்தான் உயிர் நண்பர்கள் உருவாவார்கள். விட்டு கொடுப்பது, பகிர்ந்து கொள்வது, நேரத்தின் விட்டு கொடுப்பது, பகிர்ந்து கொள்ள, சண்டை போட்டுவிட்டு மீண்டும் சமாதானமாவது என்ன வாழ்க்கைக்கு தேவையான டிப்ளமா இங்கே தான் கிடைக்கிறது. இணையவழி கல்வியில் இது ஒருபோதும் நடக்காது. மாணவர்கள் தான் நம்மளோட மிகப்பெரிய செல்வம். அடுத்த அம்சம் மறக்க முடியாத மெமரி பாக்ஸ். நண்பர்களுடன் மதிய உணவை சேர்ந்து சாப்பிடுவது, அவர்கள் நடத்தி அடிப்பது, பள்ளியில் சுற்றுலா செல்வது என்ன இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மற்றும் நினைவுகளின் பெட்டி ஆகும். அடுத்த அம்சம் பண்பாட்டு வளர்ச்சி. வகுப்பறை கல்வி வெறும் ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் இடம் மட்டுமல்ல, அங்கேதான் ஒரு குழந்தையின் கலாச்சாரம் மற்றும் ஆளுமை வளரும். அதனால் பாகுபாடின்றி அனைவருடனும் பழகும் எண்ணம் பள்ளியில்தான் வளர்கிறது. அடுத்த அம்சம் போட்டி மனப்பான்மை. சக மாணவர்களுடன் இணைந்து படிக்கும் போது ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மை உருவாகும். இதனால் தான் கல்வியில் சென்று விளங்க முடியும். இறுதியாக இணையவழி கல்வி வகுப்பறை கல்வி போல் அல்லாது. வகுப்பறை கல்வியில்தான் மாணவர்களின் ஒழுக்கம், கவனம் எல்லாம் வளர்கின்றன. பள்ளியில் இன்று விதைக்கப்படும் விதைகள் தான் நாளை அழகான சோலைகளாக மாறுகின்றன. அதனால் ஏன் யோசிக்கிறீங்க? வகுப்பறை கல்வி தான் சிறந்ததாகும். நன்றி, வணக்கம். கல்வினா நம்ம நிறைய இன்டர்நெட்டை தான் பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் அவுட்டேஜ் வந்துடுதுன்னா எப்படி கல்வி கற்றுப்போம்? அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இப்போ வகுப்பறை கல்வினா நண்பர்களுடன் டெய்லி பேசுவோம், அதுலேயே நம்ம ஆசிரியர்கிட்ட பேசுவோம், அதுலேயே நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நிறையா வளரும். ஆனால் இணையவழி கல்வியில் நிரல்பர கருவியை அணைச்சிட்டு பெட்டில் படுத்துட்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் ஆசிரியர் கேட்குற கேள்விகளுக்கு ஒன்றும் பதிலே கிடையாது. தூக்கம் வரும், மூளை மழுங்கும், எல்லாம் நடக்கும். அதனால தான் வகுப்பறை கல்வி சிறந்ததாகும். நன்றி. சூப்பர்.